ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மைடிங் கிரியேஷன்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸோட ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவருடைய ஜேர்னியை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவரோட ஜேர்னி வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு டேக்அவே இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கவனிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்அவே வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மலாம் நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸோட வந்து விளையாடினோம். அவர் வந்து ஒரு 10-12 இயர்ஸாக இருக்கும் போதே வந்து எக்ஸ்பர்ட் இன் ப்ரோக்ராமராக வந்து ஆகிறாரு. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸில் போயிட்டு பைத்தான், ஜாவா அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஆனால் அவர் அந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அந்த கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $500 வந்து ஒரு பெரிய கம்பெனி அது மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி அதை வந்து வாங்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மேசிவான ஒரு திங், இவரோட ஒரு சைல்ட்ஹுட்டில் நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்கூலிங்கெல்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து கனடாவில் போய் படிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறமா இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 ஹி ஸ்டார்டட் அ கம்பெனி. அந்த கம்பெனி வந்து ஒரு பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோட இன்னைக்கு காலத்தில் இருக்க ஐடியா இருக்குங்க. அந்த ஐடியா தான் வந்து அந்த கம்பெனி 1995 அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் அதோட இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பயங்கர நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டில் போகிறதுனால வேற ஒரு கம்பெனி வந்து அதோட காம்படிட்டராக இது இருக்குதுன்றதுனால அதை வாங்க வராங்க. ஸோ அப்போ வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து வித்துடுறாங்க காசுக்காக. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லாபம் கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஜஸ்ட் வந்து இந்த கம்பெனியை கிரியேட் பண்ணி என்னதான் பண்ணியிருந்தாலும் இன்வெஸ்டர் வந்து நம்மளாக இருக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ காசு கிடையாது அப்படின்றது இவருக்கு நல்லா. அடுத்ததாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலத்தில் இருக்கக்கூடிய ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரியான ஒரு ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபால். இந்த ஒரு நிறுவனம்ன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பூமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து அவர் வந்து வச்சிருந்தாரு. மஸ்க் வந்து இந்த கம்பெனியோட மேஜரான ஷேர்ஸ், அதாவது பங்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த பங்குலாம் வந்து இவர் தான் வந்து அதிகமாக வந்து ஓன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் எல்லா பங்கும் வந்து வாங்கி வச்சுக்கிறாரு. அப்போ வாங்கி வைக்கும் போது இதை அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை விற்கணும் தான் முடிவு பண்ண போகிறாங்க, அவர் தெரியும். அப்போ விற்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு 1500 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கிடைக்குது. இப்போ 1500 கோடினா வந்து எல்லாரும் வந்து செட்டில்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து அதை வச்சு புதுசாக வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். புதுசாக இப்போ நிறைய கம்பெனி பார்த்துட்டார் அவர், அந்த மாதிரி புதுசாக ஒன்று கம்பெனி கிரியேட் பண்ணோம் அப்படின்றது அவருடைய ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா மார்ஸில் வந்து மக்களை குடியேற்றது தான் வந்து அவரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக அவர் வந்து நினைக்கிறாரு அப்படின்றார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவோம், அந்த கம்பெனிலேருந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளே வந்து தயாரித்து நம்மளே வந்து ராக்கெட்டை வந்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற கம்பெனியை 2001 ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் இவர் ஒரு தனி மனிதராக இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுக்கப்புறமா தான் இவர் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கப்புறமா அனுப்புகிற எல்லா ராக்கெட்டுமே வந்து ஃபெயிலியர் மாடலாக அமையுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாசா மாதிரி ஒரு கவர்மெண்ட் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ராக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவில்லை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. அதான் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னும் வந்து ராக்கெட் வந்து நம்ம அனுப்பிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருக்காரு. ஆனால் அவரோட காசும் வந்து தீர்ந்து போகுது. அவர் மேலே வந்து இன்வெஸ்டர்ஸ் வச்சிருந்த நம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வருது நாளாக. இவர் வந்து என்னதான் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது நாசா கூட அவர் ஆல்ரெடி வந்து டச்சில் இருந்திருந்தார். அதே மாதிரி மறுபடியும் நாசா கூப்பிடுறாங்க. அந்த நாசா கூட சேர்ந்து ஒரு ராக்கெட்டும் வந்து லான்ச் பண்ணுறாரு. அந்த ராக்கெட் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு. அது ராக்கெட் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கன். அந்த ராக்கெட் வந்து செமையான ஒரு ஹிட் ஆகுது. அதற்கு பிறகு எலான் மஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நாசா வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து எங்களுடைய ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் வந்து ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறாரு. ராக்கெட்டில் வந்து எப்பயுமே சேட்டலைட் இருக்கும். இது இப்படி மேலே இப்படி போன அப்புறமா அந்த சேட்டலைட் மட்டும் பிரிஞ்சு போயிடும், ராக்கெட் அப்படியே கீழே அப்படி வந்துடும். சேட்டலைட் போட்டு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ராக்கெட் வந்து யூஸ்ஃபுல் கிடையாது, அப்படியே எங்கேயாவது பாதங்கள் வந்து செதஞ்சு போயிடும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராக்கெட்டே வந்து நம்மளுக்கு திருப்பி வந்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அதுலேயே வந்து நம்ம ஒன்று சேட்டலைட் வச்சு அனுப்ப முடியும். இந்த ஐடியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் வந்து பல சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இதுக்கு அடுத்தது அவர் வந்து ஒரு டெஸ்லா கம்பெனியை வந்து ஒரு ஆரம்பிக்கிறாரு. டெஸ்லான்றது வந்து கார் கம்பெனி. அவர் வந்து ஆரம்பிக்கும் போது இவி, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆரம்பிக்கும் போது நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவி வந்து நார்மல் பெட்ரோல் டீசல் வண்டி அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குமா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கிரிட்டிசைசம் பண்ணுவாங்க. இவர் நிறைய கிரிட்டிசிசம் பார்த்து தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு. மறுபடியும் ஒரு கிரிட்டிசிசம் இவர் அதையும் வந்து பீட் பண்ணுற மாதிரி லித்தியம் அயான் பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேட்டரியும் வந்து நானே தயாரித்து நானே வந்து என்னோட காரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து இதெல்லாம் கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே இருக்க மரியாதை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போகும். மாதிரி வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மைடின் கிரியேஷன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.